ஜனநாயகனோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்னவா இருக்கும்? ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம். Parting gift, the maximum collected movie will be Jananayak. Red Note presents Thalapathy Vijay One Last Time. Title sponsor Sri Varma Wellness, Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Powered by Pretty Queen Holiday Resorts. Snacks partner Chennai Kulfi. Venue partner Tandi One. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அந்த ஃபேஸ் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். இப்போ அது ஒரு முடிவு வரும்னு சொல்லும்போது சினிமா திரைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஒரு படமாவது 1000 கோடி அடிச்சுட்டு போயிருக்கலாம். We'll send him with a big send off. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சுனாமி கிரியேட் பண்ணிட்டு போகிற வேற எந்த ஸ்டார் வந்தாலும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ப்ரொடியூசர் மிஸ்டர் லலித் கொஞ்சம் கூச்சல் பட்டார், ரிஸ்க் எடுக்கலாமா. அவர் ஐ எம் டோல்ட் அவர் வாங்கியிருக்க சம்பளம் திருப்பி லலித் கொடுத்துட்டார். அது அவர் தெரிஞ்சதுனால தான் ஒரு அவரோட படத்தோட ரெவென்யூ 20%லேருந்து 30% ஆஃப் தி டோட்டல் காலிவுட் ரெவென்யூ அவரோட படம் மட்டும்தான் வருது. நியர்லி 35%. தளபதி படம் வருதுனாலே எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. அதோட நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை அட் பிரசன்ட் வேற யாராலும் முறியடிக்க முடியாது. அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தாலே எந்த ஒரு உச்சத்தில் இருக்க ப்ரொஃபஷனல் 200 கோடி கிட்ட சம்பளம் வாங்குற அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ் 2026 ஒரு கழகம் வெற்றி பண்ணணும்னா அது தமிழ்நாடு வெற்றி கழகம். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். அடுத்த இடத்துக்கு யாரு? Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வணக்கம் வெங்கடேஷ் சார், ரொம்ப நன்றி விழாவுக்கு வந்ததுக்கு. வணக்கம் ரேவந்த் பிரதர், நன்றி விழாவுக்கு வந்ததுக்கு. தளபதி அவர்களை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நடக்கக்கூடிய ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கும்போது அஸ் அ தியேட்டர் ஓனராக ஒரு பக்கம், அஸ் அ வெறித்தனமான விஜய் ஃபேனா ஒரு பக்கம், என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இது ரொம்ப ஒரு இமோஷனல் மூமெண்ட் தான் எங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபேஸ் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம் இவ்வளோ வருஷம். இப்போ அது ஒரு முடிவு வரும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்குது ஆஸ் அ ஃபேன். என்னதான் அவர் அரசியல் காலத்தில் இருந்தாலுமே சினிமா திரைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஆஸ் அ தியேட்டர் ஓனர் சார்னு சொல்லுவார், கண்டிப்பாக அவர் எவ்வளோ ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ பி செட்பேக் தான் எங்களுக்கு. ஏன்னா தளபதி படம் வருதுனாலே எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. அதோட நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை அட் ப்ரெசன்ட் வேறு யாராலும் முறியடிக்க முடியாது. தட்ஸ் த ட்ரூத். அது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சினாரியோ. அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஆக்டர் அதை பூல் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஸோ அதான் மெர்சல் படத்தை சொல்கிற மாதிரி தான், அது ஒரு யுகம் எடுத்துருக்கு. அது மாதிரி ஒரு தலைவர் உருவாக ஒரு யுகம் எடுத்துக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி தான். நம்ம இந்த தியேட்டர் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அறிமுகமான ஒரு நடிகர் விஜய் அவர்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சாரோட படம் மாண்புமிகுமான அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது என்ன யோசிச்சிங்க நீங்கள்? விஜய்னு ஒரு ஹீரோ அறிமுகமாகிறாரு. ஸோ தியேட்டர் ஓனராக நீங்கள் என்ன யோசிச்சிங்க சார்? சார், விஜய் சாரோட ஃபஸ்ட்டு படம் 84 வெற்றி. ஸோ வெற்றியாக விஜய் வந்தது. இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகமாக மாறி இருக்கு. உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2005லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தோட ரெவென்யூ 20%லேருந்து 30% ஆஃப் தி டோட்டல் காலிவுட்டோட கிராஸ் ரெவென்யூ அவரோட படம் மட்டும்தான் வருது. விஜய் சாரோட படம் மட்டும்தான் வருது. 25%. லோயஸ்ட் பிகில். ஓகே, அது 17%. அப்புறம் வாரிசு அந்த லியோ படத்தில் நியர்லி 35% ஆஃப் தி டோட்டல் காலிவுட் கலெக்ஷன் வந்திருக்கு. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த ரிவ்யூயர்ஸு அந்த கலெக்ஷன் பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படுறது. வி டேக் இட் ஒன்லி ஃப்ரம் தி பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ். அதை வச்சு காலிவுட்டோட கலெக்ஷன்ஸ் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 1/3 ஆஃப் தி கலெக்ஷன் வி ஆர் கோயிங் டு லூஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர். ஸோ அது எப்படி மேக்கப் பண்ணுறது? இன்னொரு ஆள் வரணும். அது இன்னொரு ஆள் யார் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு சினிமா ரசிகரை நீங்கள் விஜய் சாரை ஸ்க்ரீனில் பார்த்து செலிப்ரேட் பண்ண அனுபவங்கள்லாம் இருக்கும் இல்லையா சார்? நல்லா நடிக்கிறாருப்பா, இவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறாருப்பா, நல்ல ஒரு ஹியூமர் இருக்கே இவருக்கு அப்படி நீங்கள் நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க சார். டைமிங் ஆஃப் தி சீன்ஸ் அண்ட் டைமிங் ஆஃப் தி எமோஷன்ஸ். அவர் படத்தில் வந்தான்னா 6லேருந்து 70 வரை மக்கள் வராங்க படம் பார்க்குறது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. நான் சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில் எம்ஜிஆர் படம், எம்ஜிஆருக்கு எப்படி ரசிப்பாங்க, அட்வான்ஸ் புக்கிங் எப்படி ஓடும்,
அதெல்லாம் வந்து சாந்தி தியேட்டரில் ஒரு வாட்டி சொன்னாங்க. தங்கப்பதக்கம்ன்ற படத்துக்கு ம்ஹ்ம். சாந்தி தியேட்டர்லேருந்து வெலிங்டன் தியேட்டர் வரைக்கும் நைட்டில் உட்காந்துருந்தாங்க ஜனங்க வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு. விஜய் சார் படம் போட்டாலே வித்தின் 2 செகண்ட்ஸ் படம் ஃபுல் ஆகிடும் ஆன்லைன். ம்ஹ்ம். ஸோ நம்ம சர்வர்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன் சொல்லுவோம். ஏன்பா நிறைய டிராஃபிக் இருக்கும், யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் சர்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு மட்டும் நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ தொலை கொடுப்பாங்க. நாங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்போம். 2வது நாள் 3வது நாள் தான் நம்ம மூஞ்சியே வெளியில் வரும். ஸோ அது வரைக்கும் ஸோ அவ்வளோ க்ரேஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டில் தட் க்ரேஸ் வில் பி த டாப். ஸோ அவருக்கு ஒரு பார்ட்டிங் கிஃப்டாக தி மேக்ஸிமம் கலெக்டட் மூவி வில் பி ஜனநாயகம் ஜனநாயகன். in Tamil history. So we'll send him with a big send off. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? ஜனநாயகனோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்னவா இருக்கும்? ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம் தளபதி கண்டிப்பா. விஜய் அவர்களுக்கு. ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சப் கான்டெக்ட் படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அதுதான் தளபதி லாஸ்ட் ஃபிலிம். அதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க, பிகாஸ் அவரோட ரசிகர்கள் வந்து சார் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து பெரிய வரைக்கும். ம். அதோட மெயின் ரீசன் என்ன, அவரோட கனெக்ட். ம். சில பேருக்கு வந்து பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கலாம் அதெல்லாம், பட் இவர் வந்து டைரெக்டாக ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணுற ஒரு நேச்சர் கொண்டவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ கேர்ள் இருந்துச்சுன்னா அவங்க அண்ணனா, இப்போ எனக்கு வந்து ஒரு அண்ணனா, இவருக்கு வந்து ஒரு பையனா, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் கொடுப்பார். அதுதான் அரசியலுக்கும் அவர் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு பெரிய லெவலில். ஸோ பெரிய லெவலில் ஜனநாயகன் ஓடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் பொங்கல் ரிலீஸ் அது. ம். ஸோ பொங்கல் இஸ் பெஸ்ட் ரிலீஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஃபார் தமிழ் மூவினா பொங்கல் தான் பெஸ்ட். ஏன்னா ப்ராப்பர் 7 days லீவ் வரும். இன்னொன்று விஜய் சார் படங்கள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது செலிப்ரேஷன் சார், ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன், ஃபேன்ஸ் கொண்டாடுறது. நான் ரோகிணி தேட்டரில் பைட்ஸ் எடுக்கும்போது நான் கேட்டிருக்கேன்னா, மும்பையிலேருந்து நான் வந்திருக்கேன், இந்த படத்தை நான் ரோகிணி தேட்டரில் செலிப்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது நான் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறாங்களா, மும்பையிலேருந்து 1.5 நாள் ட்ராவல் பண்ணி விஜய் சாரோட படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு திருப்பி அவங்க ஒர்க்குக்காக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது கேட்கும்போது ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் வந்து அவ்வளோ சந்தோஷம் தராருன்னா அதுதான் அவங்க ஹார்ட் அண்ட் மணியை வந்து செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறாங்க. நாட் ஜஸ்ட் மும்பை, ஃப்ரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர்ல தான் வருவாங்க ஜஸ்ட் ஃபார் த மூவி. நாளைக்கு நைட் படம் பார்த்துட்டு 12 o'clock செலிப்ரேஷன் முடிச்சு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்து பெரிய மிஸ் தான். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தளபதியோட பழைய படம்லாம் போட்டிருக்கோம், மாஸ்டர், லியோ, மெர்சல், பர்த்டே. அதோட புக்கிங் இஸ் வே ஹையர் தென் எனி நியூ ரிலீஸ். ஸோ புது படங்கள் ரிலீஸை விட ஆமாம், அதுதான் இப்போ விஜய் தளபதி சாரோட படங்களுக்கான டிக்கெட்ஸ் அதிகமாக போகுது. தளபதி அதுதான் தளபதியோட இம்பாக்ட். ம். நீங்கள் வேற எந்த ஸ்டாரோட பர்த்டேக்கு இப்படிலாம் போகாது. அதோட இம்பாக்ட் இவரால் மட்டும் தான் முடியும். சச்சின் 2005 வந்துச்சு, இப்போ அது இப்போ ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் பெருசாக அப்போ போகலை, ஆனால் இப்போ வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர். இப்போ உண்மை. இந்த வருஷத்தில் டாப் 5ல இருக்கும். உண்மை. கலெக்ஷன் புது Collectionல. படங்கள் கூட லிஸ்ட்லேயும் அது இருக்கு. கரெக்ட். அந்த கலெக்ஷன் லிஸ்ட்ல இது வரும். யா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சுனாமி கிரியேட் பண்ணிட்டு போகிறவர். நிறைய தளபதி விஜய் அவர்களோட படங்கள் உட்லாண்ட்ஸ் தேட்டரில் செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமாக போயிருக்கும். அதை கண்டிப்பாக நீங்களுமே மிஸ் பண்ணுவீங்களா சார்? பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஒரு இந்த படத்துக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன்ப்பா அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? Sir, அனுபவங்கள். எல்லா தியேட்டருக்கும் we have got some expenses fixed. ம். இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும். ம். ஸோ விஜய் சார் படம் வந்தால் இந்த ஒரு படம் வந்தால் போதும்பா, எனக்கு 2 மாதம் செலவு 1 வாரத்தில் நாங்கள் எடுத்துருவோம். சம்பளம் அந்த இது சம்பளம் அதெல்லாம் maintenance. எங்கள் மெயின்டெனன்ஸ், ஆ, ஆ, ஆ. காஸ்ட் மெயின்டெனன்ஸ் போயிடுவோம். ஸோ அடுத்து வேறு எந்த ஸ்டார் வந்தாலும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ம். ஸோ இப்போ இவர் போயிட்டாருன்னா திருப்பி இன்னொரு ஆள் வருவாங்களா, எப்போ வருவாங்க, அந்த நம்பிக்கை இருக்கும்போது அது பிரச்சனை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. கொரோனா வந்தது 2020. 9 மாதம் தியேட்டர் எல்லாம் மூடினாங்க. சினிமா போயிடுச்சு, ம். ஓடிடியில் எல்லா படங்களும் போயிடும், சினிமா தியேட்டரோட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. ஜான்வரி மாதம் 50% ஆக்குபென்சி. ஆமாம். மாஸ்டர் படம் வந்தது. எல்லோரும் அமேசானில் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து சினிமா தியேட்டருக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நான் சினிமாலேருந்து தான் வந்தேன், ஃபஸ்ட்டு நான் சினிமா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வா. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் as a தளபதி நான் வந்து படம் பார்க்குறேன், அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பரவாயில்ல வரட்டும்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் லலித் கொஞ்சம் கூச்சல் பட்டார். என்ன சார் இந்த ரிஸ்க் எடுக்கலாமா? அவர் ஐ எம் டோல்டு ம். அவர் வாங்கியிருக்க சம்பளம் திருப்பி லலித் கொடுத்துட்டாராம். உனக்கு லாபம் வந்தாலும் அப்போ அந்த சம்பளம் திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இது எடுத்தார் பாருங்க டிசிஷன். அது ஒரு தளபதியாக அவர் எடுத்த டிசிஷன். அப்போது இருக்கிற மார்க்கெட்டுக்கும் அந்த டிசிஷன் எடுத்தப்புறம் தட்ஸ் வை எல்லா சினிமா தியேட்டருக்காரங்களும் அந்த உச்சக்கட்டத்தில் சினிமா தியேட்டர் அழியும் ஸ்தானத்தில் இவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சினிமா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் அட் 50% ஆக்குபென்சி
அது ரொம்ப நல்லா கலெக்ஷன் வந்தது. அது 15 நாளுக்கு அப்புறம் அமேசானில் வந்தது படம். எல்லா மல்டிப்ளெக்ஸ் வந்து அமேசான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் எடுத்துருவாங்க. அது அவங்களோட பாலிசி. ஆனால் ஒரு பக்கம் ஓடிடியில் ஓடின்னு இருக்குது, ஒரு பக்கம் சினிமா தியேட்டரில் ஓடினு எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் வந்து அந்த பாலிசி மறந்துட்டு 50 டேஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டிசிஷன் ஆஃப் தளபதி அந்த டைம்ல எடுக்கிறது. அந்த டைமில் எடுத்தது எனக்கு பரவாயில்ல, என் நம்பி வந்த ஆளுங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மனநிலை இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் இஸ் அப்ரிஷியேட்டட் பை வி எக்ஸிபிட்டர்ஸ். கிரேட். வாவ். ஸோ அந்த 2011 எடுத்த முடிவு இப்போ எந்த நிலைமையில அவர் கொண்டு வந்திருக்கார் பாருங்க. யாராவது அந்த அந்த பீரியடில் ஓடிடிக்கு போயிருக்கிற ஆள் இப்போ அவங்களோட ஸ்டாண்டிங் பாருங்கள். மேபி அந்த டைம்ல மாஸ்டர் டைரக்டா ஓடிடிக்கு போயிருந்துச்சுன்னா ஆடியன்ஸுமே மேபி ஓடிடி சைடில் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ தியேட்டருக்கு திருப்பியும் மக்களை நம்பிக்கையோட கூப்பிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கும் அந்த ஒரு இது இருக்கு. அது அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் தியேட்டர் பக்கம் போனாரு. கரெக்ட். இதே இன்னொரு பெரிய படம் வந்துச்சு, அது டேரக்ட் ஓடிடி போயிடுச்சு. பட் அது மார்க்கெட் வந்து அவருக்கு அப்படியே கம்மியாயிடுச்சு சின்ஸ் அவர் ஓடிடி போனது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பட் இவர் வந்து சினிமாக்கு வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து நல்லது பண்ணனால தான் அவரோட மார்க்கெட் ஏறிட்டே போயிட்டு தொடர்ந்தும் அது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒன்று. மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் பேசும்போது இன்னைக்கு உச்சத்தில் நம்பர் 1 உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா பட்ஜெட் லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ்லையும் சரி, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வைஸ்லையும் சரி, தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 நட்சத்திரம் சினிமா விட்டு போகும்போது அஃப்கோர்ஸ் தியேட்டர் ஓனர் சைடு அந்த தியேட்டருக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும் தமிழ் சினிமாவோட அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரதர்? ஆமாங்க, கண்டிப்பாக. ஏன்னா இவரோட படங்கள் பட்ஜெட்டே 300-400 crores வருதியா? ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ப்ரொடியூசர் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அந்த அவரோட மார்க்கெட், அவரோட நாட் ஜஸ்ட் தியேட்டர், சேட்டலைட், ஓடிடி, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து தான் பார்த்து தான் போடுவாங்க. இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஹீரோஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் போட யோசிப்பாங்க. போட்ட பணம் வருமா? எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ப்ரொடியூசர். ஸோ அவங்க ரொம்ப வெரி கால்குலேட். அடுத்து அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் போடுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ தெலுங்குல நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, பட் தமிழ்ல வெரி ஃபியூ ஸ்டார்ஸ். அதுல வெரி அக்கௌண்டபிள் ஸ்டார்னு சொன்னா தளபதி தான். ஸோ அவர் போயிட்டு இருக்கும் போது திருப்பி ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த ஒரு ட்ரஸ்ட் கெயின் பண்ணும் அந்த ஆக்டர் வந்து, மக்கள் மத்தியில் ட்ரஸ்ட் கெயின் பண்ணும். மக்கள் மத்தியில் ட்ரஸ்ட் கெயின் பண்ணால் தான் ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த ஆக்டர் மேலே. ஸோ அது வந்து வில் டேக் இட்ஸ் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அப்போ வரும்போது தான் நம்ம பெரிய பட்ஜெட் ஃபிலிம் சரி பார்க்கலாம். சார் மார்க்கெட் வைஸ் அதான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இப்போ வருஷத்துக்குன்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிருக்க படங்கள் இவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு படம் தான், வருஷத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் அது இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி சார் பார்க்கலாம்? அது டவுட்ஃபுல் தான் சார். இனிமேல் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணணும் ஹீரோவை. இவர் ஏற்கனவே அக்செப்டட். அடுத்த இடத்துக்கு யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்க்கணும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க, எந்த படத்தில் வேணாலும் நடிக்கலாம்னு சொல்லிட்டு அது என்ன கிடையாது. ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும், ஹியூமராக இருக்கணும், காமெடியாக இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்டண்ட்ஸ் இருக்கணும். ஒரு ஹோல்சம் பேக்கேட்டாக கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவர் செலக்ட் பண்ணுறாரு. எல்லா ப்ரொடியூசருங்களும் காசு கொடுக்குறாங்க, நாங்கள் நடிச்சிட்டு போயிடலாம், ஸ்கிரிப்ட் பற்றி நம்ம கவலை இல்லைன்னு அந்த எண்ணம் அவருக்கு கிடையாது. ஸோ ஏன்னா அவருக்கு வந்து ரூபா வந்து அவ்வளோ பெருசாக அவர் எதிர்பார்க்குறது. அவர் ரூபா எதிர்பார்த்துருந்தா இந்த அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஃப்யூச்சர் மக்கள் என் படம் எப்படி ரசிக்கிறாங்க, எப்படி அவங்க பேசுவாங்க, எப்படி வந்து நான் வந்து மக்கள் மனசில் இருப்பேன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறது. திருப்பி அந்த அவரோட பொட்டென்ஷியல் யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னா அந்த அடுத்த வர ஹீரோங்களும் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி வந்து அவங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா சார்? இந்த நடிகரை நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ் தளபதி இடத்த ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த வரிசையில் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் ஏற்கனவே அவர் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாரு கோர்ட்டில். ஸோ அவர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வி நீட் யங் ஹீரோஸ். கரெக்ட் சார். ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் இருக்கிற, ஒரு காமெடி இருக்கிற, பொலிட்டிக்கல் அப்படிங்கிற பட்சத்தில், டிவிகே அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி என்ன பிரதர் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. அதான் சார் சொன்ன மாதிரி அவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் வரல. சினிமாவிலே அவர் வருஷத்துக்கு 2 படம் நடித்தாலே அவருடைய சேலரி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன எண்ணத்தில் வந்திருப்பாங்கங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணம், சினிமாவை விட்டுட்டு போகிற அளவுக்கு அரசியல் மேலே அவருக்கு அதிகமான அந்த ஒரு ஆர்வம் எதனால் வந்திருக்கும் அப்படின்னு? இந்தியா அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தாலே எந்த ஒரு உச்சத்தில் இருக்க ப்ரொஃபஷனல் நடிகரும், அதுவும் ஒரு 200 கோடி கிட்ட சம்பளம் வாங்குற அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ், ஒரு பொதுப்பணிக்கு வராருன்னா அதோட மனசு தான் காட்டும். அது வந்து அவர் வந்து சோஷியல் சர்வீஸ் இப்போ நேற்று இன்னைக்கு பண்ணல, 2000 பண்ணிட்டு இருக்காரு. அவர் பத்ரி, குஷி அந்த டைம்ல பண்ணிட்டு இருக்காரு. நலத்திட்ட உதவிகள் பல பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, அவர்
கீழே இருக்க மக்கள் இயக்கத்தில் இருந்த தொண்டர்கள் கொண்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ப்ராப்பராக ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் செட் பண்ணிட்டு தான் சரி இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய், ஏன்னா இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை வேற, நம்ம கரெக்டான வழிக்கு கொண்டு போகணும். அதனால தான் அவர் வந்து வந்திருக்காரு இந்த நேரத்துக்கு. ஸோ திஸ் இஸ் ரைட் டெசிஷன் அட் ரைட் டைம். கண்டிப்பாக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. நீங்களும் ஒரு அங்கமா இருக்கீங்க. கண்டிப்பா. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரசிகரை தாண்டி ஒரு பார்ட்டில ஒரு அங்கமா இல்லை, இருக்கு. அது ஒரு பெரிய பொறுப்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா அட்வொகேட் விங் ஜோனல் ஹெட்டாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி வந்து அந்த ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அது கொடுத்துருக்காரு. அதை ஃபுல்ஃபில் பண்ணோம். அதுக்கான முயற்சிகள் அனைத்துமே பண்ணிட்டு தான் இருக்கும். சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றின. சார் ஒரு பொலிட்டிஷியன் அடுத்த எலெக்ஷன் பற்றி தான் யோசனை பண்ணுவார். ஆனால் விஜய் சார் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பற்றி யோசனை பண்ணுறாரு. சூப்பர் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார் ரேவந்த் சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணின்னு இருக்கார், நிறைய தொண்டு பண்ணின்னு இருக்கார். இப்போ வந்து அந்த 234 தொகுதியில் வந்து யார் யார் ஃபஸ்ட்டாக வராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஊக்க தொகை வந்து இந்த டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தார். ஸோ அவர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எப்படி வந்து கொண்டு போகணும், எப்படி வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எவால்வ் ஆகணும், அந்த சிந்தனையில் தான் அவர் இருக்கார். ஸோ ஹீ இஸ் மோர் லைக் அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவர் அரசியல் மேதை. ஹீ இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். ஸோ இந்த நாக்காளிக்காக அவர் வரல, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கார். அதுக்கு தான் 2026 ஒரு கழகம் வந்து வெற்றி பண்ணணுன்னா அது தமிழ்நாடு வெற்றி கழகம் தான். வா, சூப்பராக சொன்னீங்க சார். இதில் இன்னொரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். சொல்லுங்க. 2 பேரும் ஃபேஸ் பண்ணோம். ஓகே. கோட் படத்தில் பேனரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேனர் இல்லாமல் நாங்கள் ரெண்டு அந்த படம் ஓட்டினோம். குட் படம். சில நிர்பந்தங்கள். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி அந்த பேனர் போட்டோம். அது 2 வாரம் அப்புறம். ஸோ ஒரு பக்கம் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் மக்களோட எமோஷன்ஸ் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஆற்று வெள்ள மாதிரி ஓடிச்சுட்டு உடச்சிட்டு எது இருந்தாலும் ஓடிச்சுட்டு ஓடிடும். ஸோ ஜனநாயகனுக்கு இப்போ வந்து நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் இந்த 500 கோடி 200 கோடியெல்லாம் நாங்கள் கலெக்ஷன் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 4-5 படம் வந்திருக்கு. அதில் ஜெயிலர் இருக்குது, அப்புறம் இன்னொரு படம் இருக்குது, விஜய் சார் படம் 3 படம் அதில் இருக்குது. ஆமாம் சார். ஸோ அதுலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல. இதெல்லாம் நாங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச் பண்ண முடியாது. சினிமா தியேட்டர்ஸ் வி டோன்ட் பர்ச் கலெக்ஷன்ஸ். நான் பர்ச் பண்ணி நாங்கள் ஜிஎஸ்டி கட்டணும், எல்லாம் 2-3 ஆடிட் சைடு இருக்குது. மீதி பேர் வந்து 1000 கோடி சொல்கிறது, 1500 கோடி சொல்கிறதெல்லாம் போய். பட் வி ஹவ் காட் தி ரியல் கலெக்ஷன்ஸ். அது உங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கா? சே, ஒரு படமாவது 1000 கோடி அடிச்சுட்டு போயிருக்கலாமே சினிமா விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குமா? அதோட பெரிய பிக்சருக்கு வராருல. ஸோ அதுதான் முக்கியம். நம்ம வந்து செல்ஃபிஷாக பார்க்காம ஒரு பொதுநலமாக பார்த்தோன்னா இஸ் கமிங் டு அ பிகர் பிக்சர். ஸோ அதில் வந்து நம்ம 1000 கோடியில் அது ஒரு பெரிய கோடியை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வருவார். சார் உங்களுக்கு சார் 1000 crore நம்பர் நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆகுது சார். நான் என்ன பார்க்குறேன்னா, இது சினிமா கிளாஸு தமிழ்நாடு கெயின். விஜய் வந்து பாலிடிக்ஸ் போகிறது. ஆனால் ஒரு ப்ளஸ் என்னன்னா, இவர் வயசு 10 இருக்கும்போது வெற்றி என்ற ஒரு படத்தில் நடித்தார் விஜயகாந்த் சார் கூட. விஜயகாந்த் கூட. அதே வந்து இவரோட பையன் 10 வயசு இருக்கும்போது வேட்டைக்காரன் படத்தில் ஒரு சீனில் வர்றார். பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கார். ஸோ 2 பேரும் 10 வருஷத்தில் வந்திருக்கார். இவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போகும்போது ஜேசனும் இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நல்ல படம் டைரக்ஷனை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. ஸோ அது ஒரு பயங்கரமான ஜேர்னியாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சாரோட பையன் ஜேசன் அவருடைய ஒரு ஜேர்னியாக. ஏன்னா டேலண்ட் ஸ்டேஜில் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். ஸோ இவர் எப்போ வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு, ஸோ இஸ் லெகசி கண்டினியூஸ். வா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரேவந்த் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷ் சார். ஸோ தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarma's Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Prediqueen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.